விஜயை அணிலாக்கிய சீமான். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றமை தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது எனலாம். வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜயின் இந்த வெற்றியில் அக்கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜோன் ஆரோக்கியசாமியின் வகிபாகம் முக்கிய பங்காற்றியது. முதலமைச்சர் விஜயின் இத்தகைய வெற்றியில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களும் அழுத்தங்களும் கூட முக்கிய பங்காற்றின எனலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தேர்தல் ஆரம்பத்தில் தனது பிரசாரங்களின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜயை அணில் என அழைத்திருந்தார். விஜயின் அடுத்த தேர்தல் பரப்புரையில் இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஏற்பட்டிருந்த பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தனது உரையில் முதலமைச்சர் விஜய் கையாண்டிருந்த வியூகம் உண்மையிலேயே சிறந்ததுதான். ஜனநாயகன் ரிலீஸ் இப்போது. விஜய் நடிப்பில் வினோத் இயக்கியுள்ள படம் ஜனநாயகன். பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, பிரகாஷ்ராஜ் என பலரும் நடித்துள்ள இப்படத்துக்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இப்படம் பொங்கல் வெளியீடாக வர இருந்து சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டு தற்போது வரை வெளியீடு பற்றிய தகவல் எதுவும் இல்லாமல் முடங்கியிருக்கிறது. நடிகர் விஜய் இப்போது முதலமைச்சர் விஜய் ஆகிவிட்டார். எனவே படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. இன்று திருச்செந்தூர் சாமி தரிசனத்துக்கு ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா சென்றார். அங்கு செய்தியாளர்கள் ஜனநாயகன் வெளியீடு குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் சொன்னவர், நாங்கள் சான்றிதழ் வருவதற்காக காத்திருக்கிறோம். சீக்கிரமே அது வந்துவிடும் என நம்புகிறோம். கிடைத்த உடன் ரிலீஸ் தேதியை அறிவிப்போம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியிடுவோம் என்று கூறியுள்ளார்.